அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஒரு வருஷம் கழித்து சிம்ம ராசிக்கு செல்லும் புதன் ஆகஸ்ட் 30 முதல் இந்த 3 ராசிக்கு வெற்றிகள்லாம் குவிய போகுது. ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுறவர் தான் புதன். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணி. அதாவது இப்படிப்பட்ட புதன் மிதனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதி ஆவார். மற்றும் கிரகங்களிலேயே சந்திரனுக்கு அடுத்தபடியாக வேகமாக தனது நிலையை மாற்றக்கூடியவர் தான் புதன். அதாவது குறுகிய காலத்தில் புதன் தனது நிலையை மாற்றும் போதெல்லாம் அதனுடைய தாக்கம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரியும். அந்த வகையில் தற்போது புதன் கடகராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 30 புதன் சிம்ம ராசிக்கு செல்ல உள்ளார். புதனும் சூரியனும் நட்பு கிரகங்களாக கருதப்படுறது. இதனால் இந்த புதன் பயிற்சியானது சற்று சிறப்பானது. சிம்ம ராசிக்கு புதன் போகிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையும் தெரியும். சில ராசிக்காரர்களின் இந்த புதன் பயிற்சியால் தொழிலில் நல்ல முன்னேற்றம், ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை பெறக்கூடும். சிலருக்கு வேலை தொடர்பாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் வரலாம். இப்போது புதன் சிம்ம ராசிக்கு போகிறதுனால அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யாராருன்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசியின் 10வது வீட்டிற்கு புதன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களின் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறக்கூடும். நீண்ட காலமாக வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. செய்யும் வேலைகளில் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். தந்தையின் முழு ஆதரவு கிடைக்கும். பரம்பரை சொத்துக்களின் மூலம் நல்ல பலனை பெற வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது கடகம். கடகராசியின் 2வது வீட்டிற்கு புதன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும். ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வணிகர்கள் புதிய கூட்டாளர்களை பெறுவாங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த காலத்தில் உங்களின் பேச்சு மற்றவங்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும். திருமணமானவங்களின் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வணிகர்கள் முதலீடுகளால் நல்ல பலனை பெறுவாங்க. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியின் 9வது வீட்டிற்கு புதன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவாங்க. ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும். புத்திசாலித்தனத்தால் பல வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க. நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீங்க. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் வகையில் இருக்கும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவாங்க.